வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் நம்ம உடம்போட சேர்ந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்போ குறிப்பாக நான் இப்போ இதில் சொல்ல போகிறது, இப்போ முதுகு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. முதுகு பக்கத்தில் நம்ம தைச்சி போட்டதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் லைட்டாக அப்படி தூக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 விதமான காரணம் நான் இதில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி தூக்குது அப்படின்னா அப்போது இந்த ப்ளவுஸோட ஒட்டுமொத்த சுற்றளவு, இந்த ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய சுற்றளவு நம்ம அதிகப்படுத்தி எடுத்திருந்தாலும் நம்ம போட்டிருக்கும்போது இந்த ப்ளவுஸ் இடுப்பு பகுதி இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த இடுப்பு பகுதி, இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுகள் எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்துருப்போம். எடுத்துகிட்டு பேக்கில் இருக்குது பாருங்கள், இந்த அளவை நம்ம கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லலாம் நமக்கு கரெக்டாக அந்த உடம்போடு சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம சும்மா அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்லா ப்ளவுஸ் சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு தோணும். அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது தான் அந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி தூக்கலாக இருக்கும். அதுக்கு இந்த பின்பக்கம் அளவு அதிகப்பட்டாலும் அந்த மாதிரி தூக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பின்பக்கம் அளவு அதிகப்பட்டுடுச்சு அப்படின்னா, இப்போது ப்ளவுஸ் எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம், எனக்கு இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது, இங்கே மட்டும்தான் தூக்குது அப்படின்னா இந்த டாட்டை நீங்கள் கூட கொஞ்சம் பிடிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு போட்டு பார்க்கலாம். அப்படி போட்டதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த ப்ளவுஸ் நமக்கு தூக்குது அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பின்பக்க உயரம் இந்த ப்ளவுஸில் உள்ள உயரம் இருக்குது பாருங்கள், அந்த உயரத்தை கம்மியாக எடுத்திருந்தாலும் ஒரு இன்ச் அளவுக்கு கம்மியாக எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ளவுஸ் மேலே அப்படி தூக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த உடல் சுற்றளவு அதிகப்பட்டிருந்து அப்படின்னாலும் இந்த பின்பக்க அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த அளவை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த டாட் பிடிக்கணும். இல்லை நீங்கள் அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மொத்த அளவை இந்த இடத்துல நீங்கள் அடையாளப்படுத்திட்டு இதோட நீங்கள் அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தைச்சிடலாம். அந்த மாதிரி தைக்கலாம். இல்லை மொத்தமாகவே இந்த இடத்துல கூட நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிடலாம். அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுகு பக்கத்தில் சரியாக வரும். இல்லை நீங்கள் அப்படி தைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பின்பக்க உயரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளவுஸோட இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் வர மொத்த உயரம் கம்மியாக எடுத்திருந்தாலும் அந்த ப்ளவுஸ் தூக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ மொத்த உயரத்தை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அப்போ எனக்கு ஃப்ரண்ட்லேயும் இந்த அளவெல்லாம் அதிகப்பட்டுருமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி நாம் எடுக்கிறதுக்கு இந்த செஸ்ட் பகுதியில் உள்ள அளவை நீங்கள் மாற்றவே கூடாது. இந்த அளவு எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்குங்கும்போது இந்த அளவை நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த பட்டியோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயரம் நாம் 1 இன்ச் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பட்டியோட அளவை நீங்கள் அதிகப்படுத்தி எடுத்து அதோட ஜாயிண்ட் ஆக்கி தைக்கும்போது அந்த மிஸ்டேக் உங்களுக்கு சரியாகும். இல்லை இந்த ரெண்டுமே நான் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு இது சரியாக வரலை, அதுக்கப்புறமும் எனக்கு அந்த முதுகு பக்கத்தில் தூக்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இந்த 2 விதமான ஆட்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நல்ல உயரமாக இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துப்போம். அவங்களுக்கு இந்த செஸ்ட்டு உயரம் இந்த உயரம் நீங்கள் கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம போடும்போது இந்த அளவு அவங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். இந்த அளவு பத்தாமல் இருக்கும்போது நம்ம உடல் அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ளவுஸ் அப்படியே இறங்கும். அப்படி இறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பின்பக்க அளவும் சேர்த்து முன்பக்கத்துக்கு இழுத்து வரும். அந்த மாதிரி முன்பக்கம் இழுத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடு அப்படியே இது முன்னாடி போயிட்டு பார்த்திங்களா, இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் முன்னுக்கு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு இந்த அளவு அதிகம் தேவைப்படுது. இந்த அளவு நீங்கள் கம்மியாக எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த அளவு அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் போது இந்த பகுதி அவங்களுக்கு முன்பக்கமாக இழுக்கும். முன்பக்கம் இழுக்கும்போது பின்னாடி உள்ள பகுதி அப்படியே உங்களுக்கு முன்பக்கம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன தான் ஒழுங்காக தைச்சாலும் இது அப்படியே முன்னுக்கு போயிடுது பார்த்திங்களா, இந்த கழுத்தோட அளவும் கம்மியாயிரும். முன்பக்க கழுத்து பெருசாக வந்த மாதிரி அப்படியே இழுத்து இருந்த மாதிரி இருக்கும். இந்த முதுகு பக்கத்தில் அப்படியே தூக்கும். இது ஒரு விதமான காரணம். இப்போ நல்ல ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த செஸ்ட் பகுதியில் உள்ள உயரத்தை நாம் அதிகப்படுத்தி எடுக்கும்போது பின்பக்கம் இந்த முதுகு பக்கத்தில் தூக்காமல் இருக்கும். இப்போது முன்பக்கம் நம்ம அந்த அளவை அதிகப்படுத்தி எடுத்தால் பேக் சைடில் உயரமும் இந்த கிளாத்தை நம்ம அதிகமாக எடுக்கணுமா அப்படின்னா இந்த பேக் சைடு உயரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அளவை மாற்ற வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த உயரத்தை நீங்கள் அதிகப்படுத்திட்டு இந்த பட்டியோட அளவை மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே சரியாக வந்துடும். இப்போ ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி அப்படின்னா
இப்போது நார்மல் ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியும் வரலாம். அந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கு உடல் அளவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து மார்பக அளவை பொறுத்தும் இந்த உயரம் வந்து நமக்கு மாறுபடும். இப்போது நார்மல் ஹைட்டில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு இந்த ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு வைப்போம். அந்த ப்ளவுஸும் அவங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த பக்கம் வந்து தூக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களோட மார்பக அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். மார்பக அளவு வந்து பெருசாக இருக்கும்போது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு வந்து நமக்கு வந்து அதிகம் தேவைப்படும் போது இந்த உயரத்தை நம்ம அதிகப்படுத்தி எடுக்கணும். இந்த செஸ்ட் பகுதியில் இருக்கிற இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், இந்த அளவை வந்து நம்ம அதிகப்படுத்தி எடுக்கணும். இந்த டாட் பிடிக்கிறதையும் அளவை நம்ம அதிகமாக பிடிச்சி இந்த உயரமும் நம்ம அதிகமாக எடுத்து தைக்கும்போது பின்பக்கம் தூக்காமல் இருக்கும். இப்போ வந்து பின்பக்கம் தூக்குறது எதனால் அப்படிங்கிறத இப்போ ஒரு 4 விதமாக நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ குண்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தைக்கணும், ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி தைக்கணும், அப்புறம் எல்லாமே சரியாக இருந்தும் எதனால் தூக்குது அப்படின்னா இந்த மாதிரி அளவுகள் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் தூக்கும். அந்த மாதிரி உள்ள விஷயத்தை நம்ம இதில் பார்த்தோம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.